சரி கவனிங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 10ஆம் வகுப்புல இயல் 7ல அக்கறை அப்படின்ற கவிதை படையிலிருந்து அக்கறை என்ற கவிதை படையிலிருந்து பார்க்கணும். சரிங்களா? அப்ப அந்த அக்கறை அப்படின்ற அந்த கவிதை படையினுடைய ஆசிரியர் அப்படின்னா கல்யாணி. ஆசிரியருங்க கல்யாணி. சரிங்களா? ஆக்சுவலா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கல்யாண சுந்தரம். இயற்பெயர் என்னங்க? கல்யாண சுந்தரம். அப்ப கல்யாண சுந்தரம் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் தான் கல்யாணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி இந்த கல்யாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனைப்பெயர்ல என்ன பண்றாரு, கதை மற்றும் இலக்கியத்துல தன்னுடைய பங்களிப்பை செலுத்துறாரு. யாரு? கல்யாணி. சரிங்களா? அப்ப கல்யாணி என்பவர் கதை மற்றும் இலக்கியத்தை தன்னுடைய பங்களிப்பை செலுத்துறாரு. எந்த பெயர்ல? வண்ணதாசன் அப்படின்ற புனைப்பெயர்ல. சரிங்களா? அப்ப வண்ணதாசன் அப்படின்ற புனைப்பெயர்ல கதை இலக்கியத்துல தனது பங்களிப்பை செலுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? கல்யாணி. சரிங்களா? திரும்ப சொல்ல பார்ப்போம். வண்ணதாசன் எனும் புனைப்பெயரில் தன்னுடைய கதை மற்றும் இலக்கியத்தில் பங்களிப்பை செலுத்தியவர் யார் அப்படின்னாரு? கல்யாண சுந்தரம் அல்லது கல்யாணி அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரைட். அதே மாதிரி இந்த கல்யாணியினுடைய கவிதை நூல்கள், இதெல்லாம் கல்யாணியுடைய கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, இது எல்லாமே இந்த கல்யாணியினுடைய கவிதை நூல்கள். சரிங்களா? அப்ப கல்யாணியுடைய கவிதை நூல்கள் எது அப்படின்னா புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, இது எல்லாமே இந்த கல்யாணியினுடைய கவிதை நூல்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த கல்யாணியுடைய கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும். சரிங்களா? அப்ப கல்யாணியின் கட்டுரை தொகுப்பு எதுன்னு கேட்பாங்க. அகமும் புறமும் என்பது கல்யாணியினுடைய கட்டுரை தொகுப்பு. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த கல்யாணியுடைய கடிதங்கள் இருக்கு இல்லையா, அந்த கடிதங்களை எல்லாம் தொகுத்து ஒரு படைப்பு படைச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா சில இறகுகள் சில பறவைகள். சரிங்களா? அப்ப கல்யாணி தன்னுடைய கட்டுரைகளை எல்லாம் எடுத்து, சரிங்களா, தன்னுடைய கடிதங்கள் எல்லாம் எடுத்து அந்த கடிதங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாரு. அது என்னது? சில இறகுகள் சில பறவைகள். சரிங்களா? ரைட். அதே மாதிரி அவருடைய சிறுகதை தொகுப்புகள், இந்த கல்யாணியினுடைய சிறுகதை தொகுப்புகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணியினுடைய சிறுகதை தொகுப்புகள். சரிங்களா? அப்ப கல்யாணியினுடைய சிறுகதை தொகுப்புகள் எது அப்படின்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கல்யாணியினுடைய சிறுகதை தொகுப்புகள். சரிங்களா? ரைட். இப்ப இந்த கல்யாணி இந்த ஒரு சிறுகதை தொகுப்பு, அவருடைய ஒரு சிறுகதை தொகுப்பு, ஒரு சிறு இசை. சரிங்களா? அப்ப கல்யாணியினுடைய ஒரு சிறு இசை என்று சொல்லக்கூடிய இந்த சிறுகதை தொகுப்புக்காக 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. சரிங்களா? அப்ப கல்யாணியினுடைய எந்த சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஒரு சிறு இசை. சரிங்களா? அப்ப ஒரு சிறு இசை என்பது கல்யாணியினுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த கல்யாணியினுடைய ஒரு சிறுகதை தொகுப்பான ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு தான் 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை யார் பெற்றது? கல்யாணி பெற்றார். சரிங்களா? அப்ப இதை யார் பெற்றது? கல்யாணி பெற்றது. ஓகேவா? அப்ப கல்யாணி அப்படின்றாரு. அவருடைய இயற்பெயர் என்னங்க? கல்யாண சுந்தரம். சரிங்களா? அவர் வந்து தன்னுடைய கதை மற்றும் இலக்கியத்தை வண்ணதாசன் என்ற பெயர்ல தன்னுடைய பங்களிப்பை செலுத்தினாரு. அவருடைய கவிதை நூல்கள் எதுன்னு கேட்பாங்க. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, இதெல்லாம் அவருடைய கவிதை நூல்கள். அவருடைய கட்டுரை தொகுப்பு அப்படின்னா அகமும் புறமும். அவருடைய கடிதங்களின் தொகுப்பு சில இறகுகள் சில பறவைகள். அவருடைய கட்டுரைகளின் தொகுப்பு சில இறகுகள் சில பறவைகள். அவருடைய சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள்,
தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், அதே மாதிரி உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, ஒளியில தெரிவது எல்லாமே அவருடைய சிறுகதை தொகுப்பு. அதே மாதிரி அவருடைய ஒரு சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கினாங்க. அது எந்த சிறுகதை தொகுப்பு அப்படின்னா ஒரு சிறு இசை. சரிங்களா? அப்போ ஒரு சிறு இசை எனும் சிறுகதை தொகுப்பிற்கு 2016ஆம் ஆண்டு கல்யாண்ஜி அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஓகேவா? ரைட், தேங்க்யூ.